அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழச்சி அனசூயா கற்பது தமிழிலிருந்து. சமயம் தொடர்பான குறிப்பாக பௌத்த சமயம் தொடர்பான மாதிரி வினாத்தாள் பார்த்து வருகின்றோம். அதாவது புத்தர் என்பவர் யார்? அவருடைய பிறப்பு, அவருடைய ஊர், தாய், தந்தை, அவருடைய சிறப்பு பெயர்கள், அவரை பற்றி கூறுகின்ற நூல்கள், அவர் கூறிய வழிகள் எந்தெந்த மொழிகளில் எவ்வாறெல்லாம் கூறப்படுகின்றன? அவருடைய சிறப்பு பெயர்கள் என்னென்ன? இது பற்றி எல்லாம் முக்கியமான கல்வெட்டுகள் இது பற்றி காண இருக்கின்றோம்ப்பா. சரிங்களா? வினாத்தாளை முழுமையாக பாருங்கள். வாங்க வினாத்தாளுக்குள் செல்லலாம். கடவுளா? இல்லை, அவர் ஞானி. ஏன் அப்படின்னா, புத்த சமயத்துல பார்த்தீங்கன்னாக்கும் எந்த ஒரு தெய்வீக அவதாரத்தையும் கடவுளாக கூறவில்லை. அதுல பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே மனிதர்கள் அவர்கள் வாழ்க்கையின் பயனை அனுபவித்து அதன் மூலம் உணர்ந்தவற்றை ஞானிகளாக அவர்கள் ஆனது. அதுதான் புத்த சமயம். யாருமே அதுல கடவுள் கிடையாது. சரிங்களா? புத்தர் என்னும் சொல்லின் பொருள் என்ன? ஞானம் அடைந்தவர் என்று பொருள். பாலி மொழியில் இதனை சப்பானு அப்படின்னா எல்லையில்லா அறிவுடையவன் அர்த்தம். சமஸ்கிருதத்தில் பார்த்தோம்னா சர்வஜன், சர்வம் தான் அனைத்தும் அர்த்தம். அப்ப அனைத்தும் அறிந்தவன். சரிங்களா? புத்தரின் பிறப்பு, இயற்பெயர், பெற்றோர் முதலான செய்தியை. புத்தர் எப்போது பிறந்தார் என்று, கிறிஸ்து பிறப்பதற்கு 633 ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்தார். அவருடைய இயற்பெயர் சித்தார்த்தர். பெற்றோர் தந்தை அரசர், அவர் சுத்தோதனர் பெயர். தாய் மாயா. குலம் பார்த்தீங்கன்னா ஜனத்ரிகா என்கின்ற சத்திரிய குலம். சரிங்களா? அடுத்ததாக புத்தர் தியானத்தில் ஈடுபட்டிருந்த பொழுது அவருடன் இருந்த நண்பர்கள் யார்? 5 பேர் இருந்தார்கள். அதாவது கொண்டண்ணா, பட்டியா, வப்பா, மகாநாம, அசாஜி. இதுல பார்த்தீங்கன்னாக்கா மிகவும் வயது முதிர்ந்தவர் இந்த கொண்டண்ணா என்பவர். இப்படி ஒவ்வொருத்தரை பற்றிய சிறப்பு செய்திகள்லாம் இருக்குங்கப்பா. சரிங்களா? ஆக மொத்தம் அவருடன் இருந்தவர்கள் தியானத்தில் 5 பேர். சரிங்களா? இந்த 5வரும் பிராமணர்கள் என்று கூறுவாரும் உண்டு. புத்தர் கூறிய அஷ்டாங்க மார்க்கம் பாலி மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கடந்த பதிவில் நாம் பார்த்தோம். அஷ்டாங்க மார்க்கம் அதாவது 8 வழிகள் அவை என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது பாலி மொழியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அரியோ, அஷ்டந்திகோ, மக்கோ என்று அழைக்கப்படுகின்றது. புகழ்பெற்ற பௌத்த மடங்கள் யாவை? ஏதவனராமா, வேலுவனராமா, பப்பு ரமா, நிக்ரோத ரமா, இசிப்பட்டன ரமா. இதுல பார்த்தீங்கன்னா ஜேதவன ரமாவை பார்த்தீங்கன்னாக்கும் புத்தரமா அந்த ரெண்டும் உத்தரப்பிரதேசத்தினுடைய ஸ்ராவசியில் இருக்கின்றது. வேலுவன ரமா பார்த்தீங்கன்னாக்கா ராஜகிருகத்தில். இதுதான் அவர் பிறந்த ஊர், அவர் இருந்தது. அடுத்து கடைசியாக இருப்பது நிக்ரோத ரமா. அது பார்த்தீங்கன்னா கபிலவஸ்தியில் இருக்கின்றது. அடுத்ததாக புத்தரின் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள், அசோகர் பற்றிய செய்திகள் இவற்றையெல்லாம் கொண்டு காணப்படுகின்ற நூலின் பெயர் என்ன? மகாவம்சம். இந்த நூல் பார்த்தீங்கன்னாக்கா சிங்களருடைய மிகவும் புகழ்பெற்ற வரலாற்று நூல்பா. சரிங்களா? மறக்காதீங்க. ஏன்னாக்கும் வினா கூறுகின்ற மிக பெரும் வரலாற்று நூல் சிங்களருடையது எது என்று கேட்பார்கள். சரிங்களா? மகாவம்சம். அதனால இந்த குறிப்பு இங்கே கொடுக்கப்பெற்றது. அடுத்து புத்தரின் சிறப்பு பெயர்கள் யாவை? சாக்கிய முனி அப்படின்னா சாக்கிய முனிவர். சாக்கிய சிம்மம். அடுத்து சுகதர் அப்படின்னா ஆனந்தமானவர். சத்தர் அப்படின்னாக்கும் ஆசிரியர். கிணர்னா வென்றவர். கடந்த 2-3 வினாத்தாளுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம். பகவத் அப்படின்னா புனிதமானவர். லோகநாதர் அப்படின்னா உலகத்தின் அரசர். லோகம்னாலே உலகம் என்று பொருள். அடுத்து சர்வஞயர் அப்படின்னா சர்வமும் ஆன ஒருவர். தர்மராஜர் தர்மத்தின் அரசர். ததாகதர் அப்படின்னா மகத்தானவர். சரிங்களா? இந்த மாதிரி இன்னும் நிறைய பெயர்கள் அவருக்கு இருக்கின்றன. சிங்கள பௌத்தர்கள் பௌத்தத்தை எவ்வாறு குறிப்பிடுகின்றனர்? புத்தாகமா, அதாவது புத்தம் குட்டல் ஆகமா அப்படின்னா ஞானத்தை அணுகுதல் என்று பொருள். ஆகமா என்கின்ற சொல் சமஸ்கிருத சொல். அந்த மொழியில அதனுடைய பொருள் என்ன அப்படின்னாக்கா அணுகுதல் அல்லது வருதல் என்று பொருள். சரிங்கப்ப. புத்த சமய வரலாறு என்னும் நூலை எழுதியவர் யார்? வசுமித்திரர். திரிபீடகம் என்பன யாவை? கடந்த பதிவில் பார்த்தோம். திரிபீடகம் அதாவது 3 குடைகளிலிருந்து பெறப்பட்ட அந்த தத்துவங்கள் தான் திரிபீடகம்னு சொல்லுவாங்க. அவை என்னென்ன அப்படின்னாக்கும்
சுத்த பீடகம், வினய பீடகம், அபிசம்ம பீடகம். சுத்த பீடகம்னாக்க புத்தருடைய உபதேசம் நிரம்பியது. வினய பீடகம் அப்படின்னா புத்த துறவிகளின் சட்டத்திட்ட ஒழுங்குமுறை பற்றி கூறுவது. அபிசம்ம பீடகம் அப்படின்னா புத்தரின் தத்துவங்கள் நிரம்பியது. சரிங்களா? பாலி மொழியில் எழுதப்பட்ட புத்த சமய நூல்களில் சிறந்த நூல் எது? மிலிந்த பாணார். இந்த நூலை இயற்றியவர் புத்த கோசர். புத்தரின் பிறப்பிடம் பற்றி கூறுகின்ற கல்வெட்டு எது? ஏற்கனவே நமக்கு தெரியும். லும்பினி, நேபாளத்தில் இருக்கின்ற லும்பினியில் தான் அவரை பற்றிய செய்திகள்லாம் நம்ம பார்க்கிறோம். அந்த கல்வெட்டின் பெயர் என்ன அப்படின்னாக்கா ரும்மிண்டை. நல்லா பார்த்துக்கோங்க. ரும்மிண்டை கல்வெட்டு. சரிங்களா? ஏன்னா, இதற்கு அடுத்து வருகின்ற ஒரு 2, 3வது பதிவு பார்த்தீங்கன்னாக்கா, புத்தர் பற்றிய கல்வெட்டுகள், தூண்கள் இது பற்றி தான் நம்ம காண இருக்கின்றோம்ப்பா. சரிங்களா? அதனால நல்லா பார்த்துக்கோங்க இது. அடுத்து, புத்தரின் முதல் குரு யார்? ஆரத்தக லாமா. புத்தரின் 4 வகை உண்மைகள் போதித்த இடம் எது? வாரணாசி. 4 வகை உண்மைகளின் வேறு பெயர்கள் என்ன? நம்ம பார்த்த கடந்த பதிவில 4 வகை உண்மைகள். அதாவது துன்பம், ஆசைன்னு சொல்லுவோம். அந்த ஆசைய எப்படி வந்து விடலாம்? அதற்கான வழிகள் என்ன? இப்போ ஒரு 6, 7 வினாக்களுக்கு முன்னால பார்த்தோம். அஷ்டாங்க மார்க்கம்னு சொல்லி. அதுதான் வழி. சரி. இந்த துன்பம் என்பதற்கு வேறு பெயர் என்ன? துர்க்கா. துன்பத்திற்கு காரணம் சமுதாயா. துன்பத்தை நீக்குதல் நிரோலா. அதனை நீக்குகின்ற வழி மார்க்க. மார்க்க என்றாலே வழி என்று தான் பொருள். புத்த மதத்தின் சாரம் என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஆரிய சத்திரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. புத்தர் ஞானம் பெற்ற போதி மரம் எங்கு இருக்கின்றது? குருவேலா கிராமத்தில் நிரஞ்சனா நதிக்கரையில் இருக்கின்றது. புத்த மதத்தின் வேறு பெயர்கள் யாவை? பாலி பௌத்தம், திருமறை பௌத்தம், தென்னாட்டு பௌத்தம், தேரவாதம், திரவிடவாதம். சரிங்களா? புத்த மதத்தை பின்பற்றிய மன்னர்கள் யார் யார்? அசோகர், கனிஷ்கர், ஹர்ஷர். சரிங்களா? அப்ப புத்தம் தொடர்பான மாதிரி வினாத்தாள் இந்த பதிவில் 3வது வினாத்தாள் நம்ம பார்த்தோம். சரிங்களா? இதனுடன் தொடர்புடைய அதே சமயத்துல இன்னும் இதனை போன்ற சிறப்பு அதாவது முக்கியத்துவம் உடைய பதிவுகளை இணைக்கின்றேன். இணைத்து படியுங்கள். சரிங்கப்பா. மேலும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.